மாஹிடும் செஹரும் கைப்பிடிச்சிட்டு நின்னாங்க. அதை வந்து காசர் பார்த்துட்டு செஹர் கூட சண்டை போட்டாங்க. அதாவது பேசாம இருந்தாங்க. செஹர் அழுதுட்டே, நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு கேட்க வேண்டாம், ஆனா நான் சொல்றேன். அப்பா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆச்சுன்னா குசேன்போர்ல உள்ள அந்த வீடை சரி பண்ணி உங்க பேரை எழுதி வச்சிருவேன், நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதும் காசர் எழும்பிட்டு, அப்பா சொன்னதை நம்பிட்டா மாஹிப் கூட கைப்பிடிச்சிட்டு நின்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து செஹர் சொல்றா, இல்லம்மா அவங்க வந்து ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க, அதனாலதான். அப்புறமா அன்னைக்கு கோவப்பட்டாங்க இல்ல, அதுக்கும் சாரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு காசர் வந்து, செஹர் நீ இதுக்கு லக்னோக்கு வரல, நீ படிக்கிறதுக்காக தான் வந்த. ஃபரீத் மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிருந்தா நீ லவ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உனக்கு கிடைச்சிருக்கிறதோ பர்வேஸ். அதனால நீ வந்து படிச்சு டாக்டர் ஆகுறத பத்தி பாரு, மற்ற லவ் எல்லாம் நீ யோசிக்காத, தயவு செஞ்சு மாஹிட பத்தின நினைப்பு உன் மண்டையில இருந்து போகணும் அப்படின்னு காசர் சொல்றாங்க. அப்புறமா காயத்தை எல்லாம் காட்டுறாங்க, கையில காலில், அப்புறமா நெத்தியில காலில் எல்லா காயத்தையும் காட்டிட்டு, உன் அப்பாவை கல்யாணம் பண்ணி 16 வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை படிக்க வைக்கிறேன், அதனால நீ இலக்க விட்டு போகாத அப்படின்னு சொல்றாங்க. ப்ராமிஸ் பண்ண, நீ மாஹிட பத்தி நீ நினைக்க மாட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செஹரும் ப்ராமிஸ் பண்ணுவான், இனிமே நான் அவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன், நம்ம வந்து டாக்டர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மா மடியில படுத்து அழுறான். நாசிமா வந்து அந்த ஒர்க்கர் இருக்காங்க இல்ல, அவங்கள காப்பாத்துனாங்க, அவங்களுக்கு போய் காசு கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து முஸ்டி வர்றாரு. முஸ்டி வர்றதை பார்த்து பயந்துட்டாங்க என்னன்னு. அப்ப நாசிமா உடனே அங்க போயிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பா. அதுக்குள்ள முஸ்டி வந்து, நீ ஏன் இவ்வளோ நைட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நீங்க வந்து ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டது, அதனாலதான் வந்தேன். அப்புறமா அவர் சொல்லுவார், இந்த கணக்கெல்லாம் சரியா வரல, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு. உடனே நாசிமா வந்து, இருங்க இருங்க நான் தாஹிர் கிட்ட கால்குலேட்டர் எடுத்துட்டு வர சொல்றேன், நீங்க போங்க ஒரு ரூமுக்கு அனுப்பி வச்சிருவா. அப்புறம் அவங்களும் போயிடுவாங்க. அப்புறம் நாசிமா வந்து மாஹிடும் தாஹிரும் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டு தாஹிர் கிட்ட, முஃப்தி கூப்பிடுறாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. அப்புறம் உட்காந்துட்டு மாஹிட் கிட்ட பேசுவாங்க. எனக்கும் இப்ப பாட்ரி செய்ய ஆசையா இருக்கு அப்படின்னதும் மாஹிட் சொல்றாங்க, நீங்க வந்து தாத்தா கிட்ட கேளுங்க, அவர் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னதும் நாசிமா, இல்ல இல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல, நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நல்ல வேளை அந்த ஒர்க்கர் வந்தனால நான் தப்பிச்சேன், எனக்கு என்னமோ யாரோ அவங்க கிட்ட சொல்லி இதை பண்ண வச்சிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு நாசிமா சொல்றதுக்கு மாஹிட் என்ன சொல்றாங்கன்னா, உன் மேல யாரு அவ்வளோ பெரிய கோவம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் செய்யற அளவுக்கு அப்படின்னு சொன்னதும் நாசிம் வந்து, செஹர் தான் அப்படின்றா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு, அதனால அவ பொறாமப்பட்டுதான் இதை பண்ணிருப்பா அப்படின்றா. அதுக்கு மாஹிட் வந்து, ஆமா அந்த ஒர்க்கர் வந்து பொய் சொல்ற மாதிரிதான் எனக்கும் இருக்கு, யாரோ அவங்களுக்கு காசு கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க, யாரு காசு கொடுத்தாங்கன்னா அது நீங்க தான், ஏன்னா நீங்க தான் என்னை பார்த்து பொறாமப்படுறீங்க, செஹர் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபா வரப்போறாங்கன்றதுக்கு, நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்ககிட்ட அகெயின்ஸ்டா எனக்கு க்ளூ ஏதாவது கிடைச்சதுன்னா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு எழும்பி போயிடுறாங்க. நாசிமாவும், ஐயோ செஹரை மாட்டிங்களான்னு பார்த்தா நானே மாட்டிக்கும் போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இங்க செஹர் வந்து தூங்காம அவங்க அம்மா சொன்னதை யோசிச்சுட்டே இருக்கா. இங்க மாஹிடும் செஹர் சொன்னதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி. அப்ப அவனுக்கு அந்த கபாப் பிடிக்காதுல்ல, அதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ல ஆர்டர் பண்ணலான்னு பார்ப்பான். ஆனா அவன் பயப்பட்டு வேண்டான்னு முடிவு பண்ணிடும். அடுத்த நாள் காசருக்கு வந்து டாக்டர் ஃபரீத் கால் பண்ணிட்டு, எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணியாச்சு, நீங்களும் உங்க பொண்ணும் சேஃபா வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பர்வேஸ் மேல வந்துட்டு காசருன்னு கூப்பிடுறாங்க. அப்ப காசர் பயந்துட்டு எதுவுமே பேசாம இருக்காங்க. அப்ப பர்வேஸ் வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டதும் காசர் பயத்துல போனை வந்து கீழே போட்டுருவாங்க, தண்ணியில போட்டுருவாங்க. அப்புறம் பர்வேஸ் வந்து, ஏன் கீழே போட்ட, யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்டு, இல்ல இல்ல நான் யார்கிட்டயும் பேசல, நீங்க வந்து கத்துனதுல பயந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பர்வேஸும் வந்து, இதுக்கெல்லாம் நான் காசு தர மாட்டேன், இந்த டப்பாவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரா. காசர் வந்து ஒரே சந்தோஷத்துல செஹரை தேடி வராங்க. அப்புறம் சொல்றாங்க, இப்படி டாக்டர் ஃபரீத் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்க, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஆனா போனை போட்டுட்டேன், அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும், நீ வந்து என்னைக்கு போற மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போய் படி, நான் வர்றது வரை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. மாஹிட் வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அசாதை கூப்பிட்டுட்டு, இந்தா நேற்று விளையாடினதுல மீதி இருந்த பட்டம் இதெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க. உடனே அசாத், ரொம்ப தேங்க்யூண்ணா, இது 1 மாசம் வச்சு விளையாடுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு, வீட்டுல வேற யாருக்கிட்டையாவது கொடு அப்படின்றாங்க. அதுக்கு, எங்க வீட்டுல என்னை தவிர்த்து வேற யாருமே விளையாட மாட்டாங்களே, சரி நான் என் அப்பா கிட்ட கொடுத்து விளையாட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். மாஹிட் வந்து செஹருக்குன்னு சொல்ல முடியல, அதனால அப்படியே விட்டுருவாங்க. செஹருக்கு அந்த டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா செஹர் வந்து வெளியே பார்த்துட்டு இருப்பா. அவர் வந்து படிமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனாலும் செஹர் வெளியே பார்ப்பா. அப்போ மாஹிட் போவாங்க.
செஹர் நினைப்பா, மாஹிட் வந்து அவங்களோட மனசுல உள்ளதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்படியே கண்டுக்காத மாரி இருந்தா, அது தப்பா இருக்கும்ல. அதனால மாஹிப் கிட்ட எப்படியாவது பேசணுமே அப்படின்ற மாரி வெளியே யோசிச்சுட்டு இருப்பாங்களா, உடனே டீச்சர் வந்து, "இங்க நீ இல்லன்னா வீட்டுக்கு போம்மா. ஏன் என் நேரத்த வீணாக்குற?" அப்படின்னு அவரு வந்து சொல்லுவாரு. அத சொன்ன உடனே செஹர், சரி நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு எழும்பி போயிடுவா. அப்புறம் வெளியில வந்து சில பசங்க கிட்ட மாஹிப் சார் எங்க அப்படின்னு கேட்டதும், அங்கன்னு அவங்க காட்டுவாங்க. அத நோக்கி அவ போவா. அங்க பார்த்தா தாஹிர் இருப்பாங்க. தாஹிர் வந்து அண்ணி அப்படின்னதும் அவ வந்து பயந்துட்டு ஒளிஞ்சுப்பா. அப்ப தாஹிர் கிட்ட வேற ஒருத்தவங்க வருவாங்க. என்னோட பொண்ணு கிளாஸ்க்கு தான் வந்தா. ஆனா அவ காணோம் வீட்டுக்கு வரல. ஓடி போற ஐடியால இருந்தான்னு இவங்க சொல்றாங்க. தேடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட போயிடுறாங்க. செஹர் அவங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்க ஒரு ரூம்குள்ள போறாங்க. போகும்போது உன்னை தட்டி விட்டுறாங்க. ஒரு துணி கீழே விழுது. அந்த துணி கீழே விழுந்த துணி வந்து ஆடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ப்ளீஸ் சொல்லாதுங்க, சைலண்டா இருங்க அப்படின்ற மாரி அவ சைகை காட்டுறா. இப்ப டாக்டர் ஃபரீதோட வீட்ல வந்து அவர் பழைய புக்கெல்லாம் நீட் புக்கு, அவர் எம்பிபிஎஸ் புக் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. மேபி இத செஹருக்கு குடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து வைக்கிறார் போல. மாஹிட் வந்து டாக்டர பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்ப மாஹிட் வந்து, "என்ன நீங்க வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு" மாஹிட் வந்து டாக்டர் கிட்ட கேட்கறாங்க. டாக்டரும், "இல்லையே நீங்க தான் சந்தோஷமா இருக்கீங்க வழக்கத்துக்கு மாறா என்ன?" அப்படின்னு கேட்கறாங்க. 2 பேருமே ஏன்னு சொல்லாம போய், "இது என்ன புக்கு? திரும்ப டிகிரிக்கு படிக்க போறீங்களா?" அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு, "இல்ல இது வேற ஒருத்தங்கன்னு" சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. செஹர் வந்து, "ஏன் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு?" கேட்டா, "எங்க அப்பாக்காக தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அப்பா கண்டுபிடிக்க கூடாது." ஏன் அப்படின்னு கேட்டதும் அவ சொல்றா, "என்ன வந்து ஒரு வயசானவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க எங்க அப்பா. அவர் ரொம்ப பணக்காரருன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதனால தான் நான் ஓடி போலான்னு பிளான் பண்ணேன். அப்பா வந்துட்டாங்க. அதனால இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்." அப்ப செஹருக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு. அத யோசிச்சு பாப்பா. ஆனா, ஐயோ! இந்த பொண்ணு பாவமே! இவள நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பா. காசர் வந்து ஃபரீதோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க யாரும் தொறக்கல அப்படின்னதும் கிளினிக்கு போறாங்க. அங்க மாஹித் பேசிட்டு இருக்காங்கல்ல. ஃபரீத் வந்து மாஹித் கிட்ட கேட்பாங்க, "நீங்க ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க" அப்படின்னு கேட்டதும், "உண்மையா சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நேத்து ஒண்ணு பண்ணேன். அதனால என்னோட பெரிய பாரமே குறைஞ்ச மாரி இருக்கு. எனக்கு பிடிக்காத உன்னோட ஃபோட்டோவ நான் பார்த்தேன். அத பார்த்துமே நான் வந்து ஃபோன உடைக்காம இருக்கேன் இன்னும் வர. அப்ப என் கோவம் கண்ட்ரோல்ல இருக்கு தானே?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது அந்த கபாபோட ஃபோட்டோ பார்த்தாங்கல்ல, அததான் அவரு சொல்றாரு. உடனே ஃபரீத் வந்து, "இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். வேற என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டதும், மாஹித் சொல்றாங்க, "அந்த பொண்ணுகிட்ட போய் நான் வந்து சாரி கேட்டேன். அவளும் என்ன மன்னிச்சுட்டா." அப்படின்னதும், ஃபரீத் வந்து, "செம்ம! இப்படிதான் இருக்கணும். அந்த பொண்ண வந்து விட்டுறாதீங்க. உங்க மனச வந்து அவ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பா கல்யாணம் பண்ணுங்கன்ற மாரி அவர் சொல்றாரு. இதெல்லாம் காசர் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு நினைக்கிறாங்க, ஐயோ! செஹர் தான் அந்த பொண்ணுன்னு தெரியல இவருக்கு. தெரிஞ்சா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே! அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்படியே எபிசோட் முடியுது. இந்த ஷோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. பாய்.